அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆன்மீக மலர் தினமலர் எடிஷன் கூட வரக்கூடிய ஆன்மீக மலர். ஓகேங்களா? ஸோ பணம் செய்ய அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்காங்க. 10 பேருக்கு 1000 ரூபாய் பரிசு சொல்லியிருக்காங்க. பரிசு வச்சு பெற்றவர்களுடைய விபரம் இந்த வீடியோ எண்டோட இதில் காமிக்கேன். அனுப்பக்கூடிய அட்ரஸ், வாட்ஸ்அப் நம்பர். ஓகேங்களா? அதுபோக கேள்வி பதில் சால்வ் பண்ணலாமா? வாங்க. டேஷ் வள்ளி நின் பொற்பாதங்கள் பிடித்தேன் என்று தொடங்குகிறது மயிலை அம்மனை பற்றிய ஒரு பிரபல பாடல். கற்பக வள்ளி நின் பொற்பாதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாய் அம்மா. ஸோ பதில் என்ன? கற்பக. மயிலாப்பூரில் உள்ள கற்பகாம்பாள் அம்பாளை பற்றி சொல்லக்கூடிய பாடல் ஆனந்த பேரவியில் பாடுவாங்க. ஒன்று மேலேருந்து கீழே என்ன? பலரும் தினமும் பாராயணம் செய்யும் ஒரு நூல். டேஷ் சஷ்டி கவசம். கந்த சஷ்டி கவசம் முருகருக்காக உள்ளது. பாலன் தேவராயன் அருளியது. தேவராய சுவாமிகள். ஆக்சுவலாக அதில் பாலன் தேவராயன் அவர் தான் சொல்லுவார். அப்படி நம்ம சொல்லலாம். தேவராய சுவாமிகள் கொடுத்தார். 5 இடமிருந்து வளம் என்ன? குசேலன் வீட்டில் டேஷ் தாண்டவமாடியது. குசேலன்னா கிருஷ்ணருடைய ஃப்ரெண்டு சுதாமா சொல்கிறாங்க. அங்கே உங்கள் வீட்டில் தருத்தியம் தலைவிரித்து ஆடியது. அப்போ தான் அவளை எடுத்துகிட்டு போய் கிருஷ்ணகிட்ட கொண்டு போவார். அப்போ தான் அவர் குசேலான மகள். அப்போ 2 மேலேருந்து கீழே பேல அனுப்பிச்சு ஈத்தில் முடியுதுங்க. வால்மீகியின் முதன்மை சீடராக விளங்கியவர். 7 ரிஷிகளில் ஒருவர். 7 ரிஷிகளில் ஒருவருங்க. நேம் என்னன்னு சொல்கிறாங்க? பரத்வாஜர். பரத்வாஜர் ரிக்கில் நிறைய பாடல்கள், ரிக் வேதத்தில் நிறைய பாடல்கள் படிச்சிருக்காங்க. மகாபாரதம் பார்த்தோம்னா அதில் துரோணாச்சாரியர் வில்வித்தியை சொல்லிக் கொடுப்பார்ல, அவருடைய தந்தையே இவர் தான். 3 மேலேருந்தே கீழே. மகம் உத்திரம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு இடையே உள்ள நட்சத்திரம். மகமும் உத்திரத்துக்கும் நடுவில் உள்ள நட்சத்திரம் என்னன்னு கேட்டாங்க? பூரம். பதில் என்ன? பூரம் நட்சத்திரம். ஓகே. 3 இடமிருந்து வளம் என்ன? பொறுமைக்கு எடுத்துக்காட்டாக கூறப்படுபவர். ராமாயணத்தில் தேவியின் சீதையின் தாய். பொறுமைக்கு எடுத்துக்காட்டான்னா சீதையோட தாய் ஜனகரோட சுனைன்னு சொல்லலாம். ஆனால் பூ வந்துக்கனால பூமாதேவின்னு சொல்லலாம். பூமி தாயுடைய மகள் தான் சீதாமையர். ஓகே. 4 மேலேருந்து கீழே. தவறிழைத்த அண்ணனை விட்டு நீங்கி ராமபிரானுடன் சேர்ந்தவர். அண்ணனை விட்டுட்டா அப்படின்னா ராமாயணத்தில் ராவணனை விட்டுட்டு ராமபிரானோட சேர்ந்தவர். அப்போ ராவணனுடைய தம்பி, இளைய தம்பி விபீஷ்ணனை சொல்கிறாங்க. 3 சொல்லி நான் வரணுங்க. விபீஷணன். ஓகே. 6 இடமிருந்து வளம் என்ன? முதல் ராசி பலனில் முதலாக இருக்கக்கூடிய ராசி என்னென்னா மேஷம். 9 இடமிருந்து வளம் என்ன? துரியோதனன் டேஷ் காந்தாரி. துரியோதனனுடைய அம்மா தான் காந்தாரி, அன்னை. துரியோதனனுடைய அன்னை காந்தாரின்னு சொல்லலாம். ஓகே. அம்மா. திருதராஷ்டிரனுடைய காந்தாரியுடைய 100 பிள்ளைங்களில் மொதல் பிள்ளை அதான் துரியோதனன். ஓகே. 9 மேலேருந்து கீழேங்க. திருக்குறளை டேஷ் பொருள் இன்பம் என 3 பாகமாக பிரிக்கலாமா? திருக்குறளை அறம், பொருள், இன்பம். ஓகே. 10 இடமிருந்து வளம் என்ன? எல்லோருங்கிறத அனைவரும்னு நம்ம சொல்லலாம். சரிங்க. அப்போ 10 மேலேருந்து கீழே என்ன? திருச்செந்தூர் கோயிலில் உள்ள
கடல் டேஷ்களின் சீற்றம் சில சமயம் முக்கியமாக இருக்கும். கடலோட அலைகள் வந்துக்கலாம்னால அலை. 13 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கலாமா? வெங்கடாச்சலபதி அருள் புரியும் ஸ்தலம். வெங்கடாச்சலபதி அப்படின்னா திருப்பதி. வெங்கடாச்சலபதி அருள் புரியக்கூடிய இடம் என்னன்னா திருமலை. ஓகே. 7 மேலேருந்து கீழே என்ன? தெய்வ வழிபாட்டின் இறுதியில் கற்பூர டேஷ் காட்டுவது வழக்கம். தெய்வ வழிபாடு முடிக்கையில் கற்பூர ஆரத்தி காண்பிப்பது வழக்கம். ஓகேங்க. 7 இடமிருந்து வலம் என்ன? ஹனுமனின் மற்றொரு பெயர். ஹனுமனுடைய மற்றொரு பெயர் என்னன்னா ஆஞ்சநேயர். அஞ்சனா தேவி மகன் அப்படிங்கிறனால ஆஞ்சநேயர்னு நம்ம சொல்கிறோம். அஞ்சனா தேவிக்கும் வாயுபுத்திரனுக்கும் பிறந்த மகன். தீவிர ராம பக்தர்னு சொல்லலாம். 8 மேலேருந்து கீழே 7 ஆரம்பிச்சு நையில் முடியுது. பாலகன் கிருஷ்ணன் இந்த நதிக்கரையோரம் பல லீலைகள் புரிந்தான். யமுனை ஆட்சியிலே கண்ணனோட அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கல, அந்த யமுனையை தான் சொல்கிறாங்க. ஓகே. 14 மேலேருந்து கீழே என்ன? ஸ்தலமான பெருமாள் கோவில் அமைந்துள்ள இடம். சிற்ப சிறப்புகள் வாய்ந்த இடம். இந்த இடத்துடைய சுருக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமல்லபுரம், மகாபலிபுரம், இதோட ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு சொன்னாலாம் மல்லை அப்படின்னு சொல்லலாம். இது சரியான்னு பார்ப்போம். 18 இடம் வந்து மலம் என்ன? அதி டேஷ் பாடுவதற்கு ஏற்ற ராகம் பூபாலம். அதிகாலையிலேயே படிப்பதற்கு ஏற்ற ராகம் பூபாலம். பூபாலம் வந்து ஹனுமடோடின்னு சொல்லலாம், ஔடவ ராகம்னு சொல்லலாம். காலையிலே ஒரு இனிமையான ராகமாக. 11 மேலேருந்து கீழே என்ன? பூத்து குலுங்கும் பருவத்தை டேஷ் காலம் என்ன சொல்லுவோம்? பூத்து குலுங்கும் பருவத்தை வந்துக்கனால வசந்த காலம்னு நம்ம சொல்லலாம். 16 இடமிருந்து வலம் என்ன? ஆதித்த கரிகாலன் மற்றும் அருள்மொழிவர்மனுடைய சகோதரி. சோழ நாட்டத்துக்கு இளவரசியாக இருந்தவர் குந்தவை பாட்டியார். பொன்னியின் செல்வன்ல அவருடைய. ஓகே. 17 மேலேருந்து கீழே என்ன? மதுரையில் பாயக்கூடிய நதி. மதுரை அப்படின்னு சொல்லியிருந்தா வைகை தான். ஓகே. 15 இடமிருந்து வலம் என்ன? 4 வேதங்களில் ஒன்று டேஷ் வேதம். 2 எழுத்து தான் சொல்லியிருக்காங்க. ட்ரிக் வேதம்னு நம்ம சொல்லலாம். பன்னெண்டு சரஸ்வதியின் மறுபெயர். சரஸ்வதியோட மறுபெயர் என்னன்னு சொல்லுவாங்க? கலைவாணி, கலைமகள், வாணி, சாரதா, பாரதி, வாகஸ்தேவி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ட்ரிக் அப்படின்னு எழுதுனீங்கன்னா வாக்குக்கு தேவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாக் தேவி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 12க்கு இன்னும் 2 ஆன்சர் கொடுக்கேன். 12க்கு வந்து என்னன்னு கொடுக்கலாம்? அக்கமா அப்படின்னு சொன்னால் சமஸ்கிருத வார்த்தை. அக்கமா, அக்கமா அப்படின்னு சொன்னால் சமஸ்கிருத வார்த்தை. நீங்கள் ட்ரிக்குன்னு எழுதுனீங்கன்னா அக்கமான்னு கூட சொல்லலாம், வாக்தேவன்னு சொல்லலாம். அக்கமா அப்படின்னா சமஸ்கிருத வார்த்தை, இது சரஸ்வதியை சொல்லக்கூடிய வார்த்தை. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஆன்சர் கொடுக்கேன். ரிக்வேதம் வந்து தெய்வங்களை பாடக்கூடிய பாட்டு. இதை வந்து இசையோடு சேர்ந்து படிச்சிங்கன்னா என்னன்னு சொல்லலாம்னா சாம வேதம் அப்படின்னு சொல்லலாம். இசையுடன் சேர்ந்து ரிக்வேதங்களை படிச்சிங்கன்னா அது சாம வேதம்னு சொல்லலாம். அப்படி சாம அப்படின்னு வந்துடுச்சுன்னா 12 என்னன்னு கொண்டாடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாமகள் அப்படின்னு சொல்லலாம். நான் இதுக்கு 3 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன்.
எது சரியாக வருது, எது அவங்க கரெக்டாக எடுக்காங்கங்கிறது உங்களுடைய முடிவு. தப்பாக எதுவும் சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. சென்ற வாரம் வெற்றி பெற்றவர்களுடைய நேம் இதில் கொடுத்துருக்கேன். சென்னையிலேருந்து ஆரம்பித்து விருதுநகர் வந்து கன்னியாகுமரியிலேருந்து பெங்களூர்லேருந்து எல்லாருமே போய் சென்ட் பண்ணிக்காங்க. உங்களுடைய நேம் இருந்தால் வாழ்த்துக்கள், இல்லைனாலும் ட்ரை பண்ணுங்கள். நன்றிங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.